பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. மாநிலமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழக்கில் தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. பரிமளா, இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பை நீதிபதி வழங்க இருக்கிறார். இன்றைய தினமே அந்த தீர்ப்பின் விவரமும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? என்ன நிலவரம்? கௌதமி, தற்பொழுது தீர்ப்பை அளிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் நந்தினி தேவி அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. சரியாக 10:30 மணி அளவில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த மகிழா நீதிமன்றத்திற்கு அவர் உள்ளே சென்ற பின்னர் கதவுகள் அனைத்துமே மூடப்பட்டு பின்புதான் இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் தான் அவர் அந்த தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய அந்த மகிழா நீதிமன்றத்திற்கும் உள்ளே செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள், வாகனங்கள், அதே போல மொபைல், லேப்டாப் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட சிடி, பென்ட்ரைவ் போன்ற அனைத்து ஆவணங்களுமே பெட்டியில் வைத்து உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தீர்ப்பானது வர இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகியோர் கடந்த 2019ஆம் ஆண்டே, அதாவது சம்பவம் நடைபெற்ற ஆண்டே கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னர் 2021ஆம் ஆண்டு, அதாவது சம்பவம் நடைபெற்று 2 ஆண்டுகளுக்கு பின்பு விசாரணையின் அடிப்படையில் தான் ஹெரேன் பாபு, பாபு என்கிற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது இந்த கைது செய்யப்பட்ட 9 பேருமே சேலத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் வைத்துதான் வீடியோ கான்பரன்சிங் மூலம்தான் முழுக்க கடந்த 6 வருடங்களாகவே இந்த விசாரணையானது நடைபெற்றது. கடந்த மாதத்தில் இவர்கள் 9 பேருமே நேரடியாக நந்தினி தேவி அவர்களின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒரு சில ஆவணங்களும் கொடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே படிக்கவும் சொல்லியிருந்தார்கள். இதனை அடுத்து இன்னும் சிறிது நேரத்தில் இதற்கான தீர்ப்பு வர இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பானது நீதிமன்ற வளாகம் முழுவதுமாகவே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கக்கூடிய தீர்ப்புக்காக நீதிமன்ற வளாகம் முழுவதுமாகவே ஒரு பரபரப்புடனும் காணப்படுகிறது. அதாவது மகளிர் நீதிபதி நந்தினி தேவி மகளிர் நீதிமன்றத்தில் நந்தினி தேவி அவர்களின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது விசாரணையானது தொடங்கப்பட்டு தீர்ப்பானது வாசிக்கப்படுகிறது. 9 பேருமே காலையில் சேலம் மத்திய சிறையில் இருந்து சரியாக ஒரு 8:30 மணி அளவிலேயே நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்புடன் உள்ளே அழைத்து வரக்கூடிய நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதுமாகவே போலீசார் மற்றும் சிபிஐ ஆகியோரின் கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிமளா, தொடர்ந்து அங்க வளாகத்திலிருந்து தொடர் விவரங்களை வழங்கி வருகிறீர்கள். தற்போதைய விவரத்திற்கும் நன்றி பரிமளா.